சார் சாரி சார், மியூசிக் டைரக்டர் வரல. ஸோ நான் சிச்சுவேஷன் சொல்லிடுறேன். சரி சார். ஹீரோயினுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது. ரைட்டு. என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. சரி. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஈகரா இருக்காங்க, எக்ஸைட்டடா இருக்காங்க அவங்க. ஆமா. அண்ட் அவங்க மனசுக்குள்ள ஒரு ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற ஃபீலிங்ல இருக்காங்க அவங்க. அட் த சேம் டைம் தான் கல்யாணம் பண்ணிக்க போற ஆளை நினைச்சு அவங்க கொஞ்சம் வெக்கமும் படுறாங்க. ஃபீலிங் ஷை. இந்த ஷை அண்ட் எக்ஸைட்டட் ஃபீலிங்கோட அவங்க வந்து ஒரு ஒரு பாட்டு அவங்க லவ்வரை பார்த்து பாடுற மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. எஸ். சரி சார். டியூன் ஏதாச்சும் நம்ம டியூன் கொடுத்திருக்காரு மியூசிக் டைரக்டர் வராட்டியும். லா லா லே லா லா லே லா லா லே லா லா லே லா 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 லே லா. சரி. ஸோ கல்யாண கனவுங்கிறது தான் வந்து இந்த பாட்டோட அண்டர்லைங் தீம்னு வச்சுக்கலாம் சார். ஸோ அது வந்து பாட்டில் டெஃபினட்டா வரணும் சார், கல்யாண கனவு. ஓகே சார். ஸோ மேபி இப்படி வச்சுக்கலாமா சார்? கல்யாண கனவு சார், கல்யாண. உங்க ஃபீலிங் புரியுது. ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கலாம். சரி, கனவு கனவு வேணும் இல்லையா நமக்கு? கனவு வந்து எங்கேருந்து வருது? மனசு அங்கேருந்து வருது. மனசு நெஞ்சினிலே நெஞ்சினிலே நெஞ்சினிலே. ஓ அப்படி. ஓகே சார். ரைட்டா? கல்யாண கனவு இல்ல சார், வெயிட் பண்ணுங்க. நெஞ்சினிலே நெஞ்சினிலே இங்க வந்து அவங்க சந்தோஷத்துல விடுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆமா. அதுக்கு வந்து ஊஞ்சலே. ஓ அவங்க ஊஞ்சல் ஆடுற மாதிரி. ஊஞ்சல் ஆடுறாங்க. நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நாணங்கள் என் கண்ணிலே. ஓ நாணங்கள். ஓ வெக்கப்படுறாங்க அப்படிங்கிறது. வெக்கப்படும் போதுதான் அந்த வயிற்றுல பட்டாம்பூச்சி பறக்கிற ஃபீலிங் வரும் இல்லையா சார்? கல்யாண கனவு மறந்துடாதீங்க சார். வர சார் பண்ணலாம் சார், வெயிட் பண்ணுங்க. நாணங்கள் என் கண்ணிலே, இது ஒரு லைன். அடுத்து சிவந்ததே என் கண்ணங்களே. ஓ அவங்க வெக்கப்படுறாங்கிறத இன்னும் காமிக்கிறது. ஆமா. ஓகே. நல்லா வந்து வெளியே தெரியுது, நல்லா பிரஷ் பண்றாங்க சார். பட் கண்ணை சிவக்கிறது வந்து யூஸ்வலா அரைஞ்சா கண்ணை சிவந்துரும் அப்படின்னு தானே சார் சொல்லுவாங்க. ஓ அப்படி வரீங்களா? சரி ஓகே. ஸோ கண்ணங்களே, கண்ணத்துல என்ன பூசுவாங்க? மஞ்சள். ஆமா. சிவந்ததே என் மஞ்சளே. அவங்க கண்ணத்துல வச்சிருந்த மஞ்சளே சிவந்துருச்சு. ஆமா, அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த மஞ்சளும் தாண்டி வந்து சிவப்பு வெளியே. சிவந்ததே என் மஞ்சளே. கல்யாண கல்யாண கனவு என் உள்ளே. வந்துருச்சா? கல்யாண கனவு வந்துருச்சா? சூப்பர் சார். நான் நினைச்சது எல்லாம் வந்துருச்சு. எஸ், இதுதான் சார் நம்ம இன்னைக்கு பாட்டு. இப்போ இதை நம்ம மியூசிக்கோட கேட்போம். ஸோ யூஸ்வலாக தமிழில் பாட்டு வந்து இருந்தாலே வந்து சில லைன்ஸ்லாம் புரியாது. இந்த பாட்டில் வந்து மலையாளத்துலலாம் லைன்ஸ் இருக்கு. மலையாளமும் நம்ம தமிழுக்கு சிஸ்டர் தானே. ஸோ நம்ம மீனிங் வந்து இது பண்ண ட்ரை பண்ணலாம். புஞ்சிரி நஞ்சு புஞ்சுக்கோ அப்படின்னு தான் பாட ஆரம்பிச்சிருக்கோம். புஞ்சிரினா வந்து புன் சிரிப்பு, புன்முறுவல்னு சொல்லுவாங்க இல்லையா? புன்முறுவல்னா சிரிக்கிறதுன்னு தமிழ் அர்த்தம். அதாவது அழகான சிரிப்பை வந்து கொஞ்சி பேசுற சிரி, கொஞ்சி பேசுற பொண்ணு, இந்த ஆண் வந்து பெண் கிட்ட பாடுற மாதிரி வச்சுப்போமே. முந்திரி முத்தம் சிந்தி. முந்திரி முத்தம்ங்கிறது கேஷ்யூ நட் மாதிரி இல்ல. அதுல வந்து மலையாளத்துல வந்து முந்திரினா கிரேப்ஸ் நினைக்கிறேன். முந்திரினா கிரேப்ஸ் மலையாளம்ல அப்படிதான் நினைக்கிறேன். அதான் இங்க படிச்சேன், நான் படிச்சேன் இருக்கு. ஸோ அழகான ஸ்வீட்டான கிரேப்ஸ் போன்ற ஸ்வீட்டான கிசஸ், இனிமையான கிசஸ். மஞ்சணி வர்ண சுந்தரி வாவே, ரொம்ப கலரா இருக்க, ரொம்ப அழகா இருக்கிற பொண்ணு. தாங்கு நக்க தகதமி ஆடும் தங்க நிலா. தாங்கு நக்க தகதமிங்கிறது சும்மா ஒரு சவுண்ட், வித்தாங்கிறதுக்கு தெரிகிறது இந்த அந்த மாதிரி. ஸோ தாங்கு நக்க தகதமி ஆடும் தங்க நிலாவே. தங்க கொலுசல்லேனா தங்கத்துல பண்ண கொலுசு. சோ இங்க அல்லேன்னு சொல்லும்போது இருக்குன்னு அர்த்தம். ஓகே. இதெல்லாம் சும்மா இமேஜரி டு கிரியேட் தி செட்டிங். அண்ட் சரௌண்டிங்ல என்னென்ன நடக்குது, குழி கூறுறது, மயிலாடுறது, இதெல்லாம் வந்து இட்ஸ் a very pleasant beautiful surroundings இல்லையா? they creating the setting for the song. ஏன்னா இது வந்து சந்தோஷமான ஒரு என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணோட ஒரு ஃபேண்டசி. இது வந்து எவ்வளவு அழகா இருக்குன்னா, அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க நான் எதுக்காக குங்குமம் வச்சேன் அப்படிங்கறதுக்கு அவங்க ரீசன் சொல்றாங்க. ஏன்னா கோலமுத்தம், தட் இஸ் அவங்களோட லவ்வர் வந்து கோலம் மாதிரி குடுக்கற முத்தத்துக்காக, அந்த முத்தத்துல கரையறதுக்காக நான் குங்குமம் வச்சிருக்கேன். குங்குமம் புள்ளி மாதிரி தானே இருக்கும். புள்ளி வச்சுதான் கோலம் போடுவாங்க. அதாவது அந்த மாதிரி இவர் வந்து அந்த குங்குமம் வச்சிருக்கிற இடத்தை சுத்தி
கோலம் போடுற மாதிரி he will give kisses அப்படியே. செமையா இருக்குடா, செமையா இருக்கு. இதுக்கு வந்து மீனிங் சொல்லட்டமாடா? இல்ல புரியுது. சோ ஐ திங்க் இதுலயும் வந்து பார்த்தனா வைரமுத்து வந்து என்ன பண்றாரு, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு பர்பஸ் கொடுக்குறாரு. அந்த கூரைப்பட்டுன்னு என்னது? கூரைப்பட்டுனா பட்டு புடவை, பட்டு புடவை. சோ அந்த பட்டு புடவைக்கே ஒரு பர்பஸ் கொடுக்குறாரு. கரெக்ட். அது ஏன்னா அது வந்து அந்த டைம்ல கசங்கி போறதுக்கு தான். பர்பஸ் ஆஃப் தி பட்டு புடவை இதுல. சோ பேசிக்கா வந்து குங்குமம், கூரைப்பட்டு புடவை, அடுத்து வந்து மங்கை கூந்தல் மலர்கள். அதாவது அவ கூந்தல் அணிகிற மலர்கள். கட்டில் மேலே நசுங்கத்தான். ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபங்க்ஷன். ரைட், கரெக்ட். ஸோ யூஸ்வலா வந்து ஒரு விஷயம் நீ தேடணும் அப்படின்னா நீ வந்து லைட் எடுத்துட்டு தானே தேடுவ. பட் இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, தீபங்களை நம்ம அணைக்கிறதே வந்து புதுசா ஒரு பொருள்ல தேடுறதுக்கு, டு கிரியேட் சம்திங் நியூ. இட்ஸ் an act of creation, right? சோ act of creation வந்து இவர் வந்து ஒரு தேடல் அப்படிங்கிறது. லைட் இல்லாம ஒரு விஷயத்தை தேட முடியும்னா ஐ திங்க் இந்த விஷயம் நினைக்கிறேன். இந்த 2 லைன் வந்து ஏன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, அந்த பொண்ணு சொல்றா வந்து, அதாவது எங்க உயிரின் ஓசை, அதாவது எங்க 2 பேரோட கூடல் தொடங்கும் போது அதை பார்த்துட்டு வந்து நிலவே வந்து பயங்கரமா வெக்கப்பட்டு வந்து மேகத்தை எடுத்து, முகில்லாம் வந்து மேகம் அப்படின்னு அந்த கருப்பான க்ளவுட்ஸ் எடுத்து போத்திக்கிறார். அதாவது எதுவுமே பார்க்க கூடாது. the moon is feeling shy and then is grabbing the clouds to cover its face. செம்மையான ஒரு இமேஜரி. வா, இன்ஃபேக்ட் நம்ம இப்படி கூட பார்க்கலாம் இல்லையா, அவங்களோட உயிரின் ஓசை வந்து கேட்கும்போது அவங்களுக்கு மத்தது எல்லாமே வந்து becomes non existent. சோ அதனால உலகின் ஓசையே வந்து அடங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. உயிரின் ஓசை can also be heartbeat. அவங்க 2 பேர் ஹார்ட் பீட் ஒண்டி அவங்களுக்கு கேக்குது. அந்த அளவுக்கு 2 பேரும் அந்யோன்யமா வெரி க்ளோஸா இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. இது கேட்கும்போது எனக்கு இன்னொரு வார்த்தை வந்து நினைவுக்கு, முகில் பக்ஷி அப்படின்னு ஒரு வார்த்தை மலையாளத்துல. முகில் பக்ஷி. அனந்த பத்ரம் அப்படின்னு சந்தோஷம் ஒரு படம். அதுல திறனுறையும் அப்படின்னு ஒரு பாட்டு. அதுல வந்து மழை துளி பொழிக்கணும், முகில் பக்ஷி இவருடைய நடனம் அப்படின்னு. ஓகே, புரியுதா? சோ முகில் பக்ஷினா அங்க வந்து என்னன்னு உன்னால கெஸ் பண்ண முடியா? Some bird which dances when there is about to rain. When it's about. Which bird does that? Peacock. The வார்த்தையோட பியூட்டி பாரு. So mugilna cloud and mugil pakshina is the bird which dances when it sees the cloud. When it sees the cloud. அழகா இல்ல? குருவானி கிளியேங்கிறது ஒரு some kind of bird னு. அதை பார்த்து பாடுறாங்க. என்ன பாடுறாங்கன்னா, குருவானி கிளியே குக்குரு குருகுரு. அங்க ஒரு ஆனோமேட்டோபியா. குக்குரு குருன்னு கூற குருவானி கிளியே குன்னி மரத்தில் உயர்லாடி. அதாவது இந்த மாதிரி ஒரு மரம், குன்னி மரம் அப்படின்னு. அந்த மரத்துல வந்து ஊஞ்சல் ஆடுற கிளியே, மாறன் என்னை கூகி குறுகி கூட்டு விழிக்கின்றேன். மாறன்னா இங்க 2 மீனிங் எடுத்து. மாறன்னா ஒரு கியூபிட்னு ஒரு அர்த்தம் இருக்கு. மாறன்னா உன்னோட குருவானி கிளியே உன்னோட லவர், உன்னோட பார்ட்னர், கியூபிட் அண்ட் பார்ட்னர். ஓகே. மாறன் நின்னை கூகி குறுகி கூட்டு விழிக்கின்றேன். கூட்டு விழிதான் விழிக்கிறேன், கூப்பிடுறேன், உன்னோட லவ்வர் ஒன்னு கூப்பிடுறேன். ஐ திங்க் இதுதான் அந்த சங்கம் ரெஃபரன்ஸ் நினைக்கிறேன். கரெக்ட். ஸோ யூஸ்வலா வந்து சங்கம் பாடல்கள்ல வந்து ரொமான்டிக்கா இருக்கிற பாடல்கள் வந்து மோஸ்ட்லி இட் இன்வால்வ் கம்பேரிசன்ஸ் வித் நேச்சுரல் ஸ்டஃப். Correct. Maybe they'll compare with flowers, maybe they'll compare with other birds or animals. பேடைன்னு ஒரு இடத்துல இங்க ஒரு பாலை திணை காட்டுதுல. எக்ஸாக்ட்லி. பேடை நம்ம முன்னாடியே மென்ஷன் பண்ண அந்த கற்கன் இருக்க பிளாக்ல போய் படிச்சு பார்த்தா நிறைய அவருக்கு இந்த மாதிரி இமேஜரி, இந்த மாதிரி பிளஸ் இந்த மாதிரி ஒரு இமேஜரி பாட்டு முழுக்க வருது பாரு. இமேஜஸ் வச்சே இந்த பாட்டு அப்படியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோம். வேர்ட்ஸ் ஆல இமேஜஸ் வச்சு பாட்டு ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ட். This is precisely what any சங்க பாடல் does. It shows you an image which you can easily relate to. Yes. And the images and the words are all mood based. Yeah, emotion based. Yes. Emotional based. They only purely convey the mood and the emotion. Yes, absolutely.